வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்சிருக்குது. எரிஞ்சது பணம் மட்டும் இல்லை, அந்த பணத்தில் இருக்கிற அந்த பண நோட்டில் இருக்கிற காந்தியடிகளும் சேர்ந்து எரிந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம பொருள் கொள்ளணும். இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அந்த 12 வருடங்கள் நினைக்கிறேன், 11 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் வந்து உட்காந்து 11 வருஷம், அவர் 2 5 ஒரு 1.5 நினைக்கிறேன். இந்த 11 வருஷத்தில் காந்தி நிறைய தடவைகள் செத்து 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 பொழைச்சிருக்கார். அவர் சுட்டது ஒரு தடவை, சுட்டது ஒரு பரதேசி சுட்டான், சுட்டு செத்தது ஒரு தடவை. ஆனால் அவர் படங்கள் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறார். நம்மளை மாதிரி ஒரு மனசாட்சி உள்ள மக்களால் அதை அவர் தினம் சாவுறதை வந்து ஜீரணிச்சிக்க முடியல. இந்த 12 வருஷ காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்ப்புகள் வந்து நமக்கே இப்போ தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது நீங்கள் தொடர்ந்தாப்பில் யூடியூப் காணொலிகள் இப்போ நியூஸ் படிக்கிறவங்களா இருந்தாக்கா தெரிஞ்சிருக்கும். தீர்ப்புகள் வந்து எவ்வளவு தரத்தோடு வருகிறது என்று நமக்கு தெரியும். இப்போது ஒரு நீதிபதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தீர்ப்பை சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறோம். இவங்க எப்பயுமே இந்த 11 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நீதியே சொன்னதில்லை. நீதிபதிகள் வந்து நீதியை சொன்னதில்லை, தீர்ப்பு தான் சொல்கிறாங்க. தீர்ப்பு தானே ஒழிய, அவங்க சொல்கிறது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்களுடைய வரலாறு அந்த மாதிரி இருக்குது. இந்த 11 வருஷ காலமாக. சரி, ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவார்? ஒரு 3 லட்சம் வச்சுங்க. 4 லட்சம் 5 லட்சம்லாம் ராஷ்டிரபதி பிஎம் அவங்க வாங்குவாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு 3 லட்சம் மினிமம் வச்சுங்க. 3 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, கார் கொடுத்துருவாங்க, பங்களா கொடுத்துருவாங்க, இன்னும் கோட்டாவில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துடுவாங்க. அந்த 3 லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு மிச்சம்தான். சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு தான் 3 லட்சம்னு சொல்கிறேனே தவிர, அந்த 3 லட்ச ரூபா சம்பளம் வந்து அவங்களுக்கு மிச்சம்தான். பாக்கி எல்லாமே அரசே கொடுத்துருது. ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அந்த கீழமை நீதிபதியிலேருந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதியாக வருவதற்கு எவ்வளவு உழைத்திருக்காருன்னு, எவ்வளவு கண்ணியத்தோடு இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு பண்பட்ட மனிதராக இருந்திருக்கணும், எவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கணும். ஆனால் ஒரு கீழமை நீதி ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டு அந்த கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதி ஆகிறவங்களுக்கு இருக்கிற பக்குவமும் அந்த ஒரு டிசிப்ளினும் கூட அந்த ஹைகோர்ட் நீதிபதிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க சொல்லியிருக்குது. அவரை எந்த வழக்கிலையும் அவர் விசாரித்து தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளான அந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு நீதிபதிக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நீதிபதிக்குள்ளான பொருளை உணர்ந்திருக்கிறாரா அந்த நீதிபதி? இப்போ சொல்கிறாரு, நாங்கள் அந்த இடத்த நாங்கள் புழங்குறதே இல்லை, எங்களுக்கான இடம் அது இல்லை, நாங்கள் அங்கே புழங்குறதே இல்லை, அந்த பணம் எப்படி வந்துச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராமா. இது எப்படி வந்து சரியான ஒரு இதாக இருக்கும்? எப்படி ஒரு நீதிபதி வீட்டில் சகல பாதுகாப்பு வசதிகளோடு இருக்கிற ஒரு இடத்துலையோ, ஒரு ஆஃபீஸ்லேயோ, நீதிபதி இருக்கிற இடத்துலையும், வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட இடம் தானே. அவர் நீதிபதி புழங்குற இடம் பூரா பாதுகாக்கப்பட இடம் தானே. அது எப்படி அவருக்கு தெரியாமல் அந்த நோட்டுகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல. அது ஒன்று. தீர்ப்புகள் வந்து எப்படி இந்த 11 வருஷமாக எப்படியெல்லாம் தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. இப்போ இவர் சொன்ன தீர்ப்புகள், இவர் வந்து இந்த மாதிரி எந்த மாதிரியான தீர்ப்புகள் இவர் சொன்ன தீர்ப்புகளை பூரா திருப்பி எடுக்கணும். அதில் குற்றம் சாட்ட போகிறவங்கிட்ட அவர் நிரபராதிகள் தீர்ப்பு கொடுத்தது, குற்றவாளிகள் தீர்ப்பு கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா தான் இவருடைய வண்டவாளம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஊரில் ஒரு நடிகர் ஒருத்தர் சொன்னார், படிக்கிறான், வக்கீலுக்கு படிக்கிறான் ஒருத்தன், வக்கீலுக்கு படித்து பாஸ் பண்ணி வக்கீல் ஆயிடுறான். வக்கீல் ஆனதுக்கப்புறம் கேஸு வாதாடுறான். இவனை நம்பி வர நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, கொலைகாரனாக இருந்தாலும் சரி, கொள்ளையடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சாதகமாகத்தான் சட்டத்தை வளைத்து தான் அவனை வாதாடி அந்த குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறான். அப்போது காலம் பூரா இப்போ எதுவுமே நல்ல விஷயங்களுக்கு எதுவுமே வாதாடுறதில்ல. நல்ல விஷயங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அரசு தரப்பு வக்கீல் வந்துடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அரசு தரப்பு. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற முக்கால்வாசி பேர், அதுலேயும் ஒரு சில வழக்குகள் நன்மைக்காக வாதாடப்படுதுன்னு வச்சுங்களேன், நல்லதுக்காக வாதாடப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் பெரும்பாலான வழக்குகள்
இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்டேன், இதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த வழக்குகள்லாம் நடத்தப்படுது. அந்த வழக்குகள்லாம் வக்கீல் வாதாடலாம். அந்த வாதாடுற வக்கீல் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக தில்லு முள்ளு பெரட்டு கிரட்டெல்லாம் உருட்டி கிரட்டெல்லாம் பண்ணுறவன் நாளைக்கு படித்து பாஸ் பண்ணி ஜட்ஜாக உட்காந்தானா எப்படி நல்ல தீர்ப்பு கொடுப்பான் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு நடிகர் கேட்டாருங்க, புகழ்பெற்ற நடிகர். அதானே இப்போ உண்மையாக இருக்குது, அதானங்க உண்மையாக இருக்குது. அப்போது நீதிபதியாக இருக்கிறவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க, சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் சட்டமே மதிக்கக்கூடிய மனிதர் அவர், சட்டமே மதிக்கக்கூடிய மனிதர், மக்கள் மதிக்கக்கூடிய மனிதர். அவர் நீதிபதி, தீர்ப்பு சொல்கிறவர், கையெடுத்து கும்புற இடத்துல இருக்கிறவர், 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தகர்த்திருக்காருல்ல அந்த நீதிபதி. சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னா அதில் உள்ளார ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு காணொலியில் இவரை பற்றின இவரை பற்றின பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் கீழே போட்டிருந்தாங்க, இந்த பிஜேபி ஆட்சியில் இதெல்லாம் சகஜம்ப்பா, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. உண்மையான சத்தியமான ஒரு வார்த்தை. இது ஒரு சாதாரண விஷயம். இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் நல்லவங்களாவா இருக்காங்க? டெல்லி சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த வேலை நடந்தது டெல்லி ஹைகோர்ட்டு. சரி, இதே ஒரு தமிழ்நாட்டினுடைய ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடந்துருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த புறம்போக்கு பரதேசி பயல்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆஹா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நீதிபதி வீட்லேயே பணம் இருக்குது, இதெல்லாம் அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, இதெல்லாம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, தெற்கால வடக்கால மேற்கால கிழக்கால அப்படின்னு எல்லா திசையில் திருப்பாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றி தெரியுது. எப்படா அரசை குறை சொல்லலாம், எப்படா ஆட்சியில் இருக்கிறவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படா தப்பு பண்ணுவான், எப்படா அவங்கள குறை சொல்லி நம்ம அரசியல் செஞ்சுட்டு போகலாம், எப்படியாவது இந்த ஆட்சியை மடக்கிடலாம், எப்படியாவது நம்மளுடைய கேடுகட்ட கேவலமான ஆட்சியை நம்ம கொண்டு வந்து வச்சிடலாம், இப்படின்னு நிறைய பேருக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா இது நேரம் உலக லெவலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஐயோ, தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டு நீதிபதி பார்த்தீங்கன்னா அப்படியே 5000 கோடி ரூபா அடிச்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் டெல்லியில் இது நடந்திருக்கவும் இதை பற்றி பேச்சே இல்லை. எவனையாவது ஒருத்தனை அந்த பிஜேபி கட்சியில் இருக்க எவனையாவது ஒருத்தனை பேச சொல்லுங்கள் பார்ப்போம், இதுக்கு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்கள். இது உண்மை நிலவரம் என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. உடனே தான் புலனாய்வு படைகளை அனுப்புவாங்க. அவன் எங்கே போனால் என்ன பண்ணால் எது பண்ணான்னு எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள், மேடையில் பேச சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் ஒரு பேர் சொல்ல மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான், உடனே ஆஹா தமிழ்நாடு பாரு அப்படியே ஊழலின் பிறப்பிடம், அதே ஊழல் பொங்கி வலியுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அதனால தான் எதுக்கானாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல், சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல். ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அருகதையும் ஒரு தரமோ, ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத பயலுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊழல் கற்றுவாங்க. பார்த்தா அவங்க கட்சியில் அத்தனை பேர் 18 கோடி ரூபா செலவு பண்ணுற 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஊழல் இவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும் யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, எதுவும் நடந்துடக்கூடாது, ஊழல் 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 ஊழல். என்னடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? போங்கடா நீதிபதி வீட்டுக்கிட்டு போங்கடா, நீதிபதி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுங்கடா. இந்த நல்லவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீதிபதி வீட்டுக்கு போங்கடா, நீதிபதி வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணுங்கடா. ஒழிக பதவி விலகு என்ன வேணாலும் சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இவங்க செய்கிறதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை, எல்லாம் நல்ல விஷயம், எதுவுமே அக்கிரமம் இல்லை, எதுவும் அநீதி இல்லை, எதுவும் அநியாயம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எவனாவது ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்க உடனே போச்சு எல்லாம் போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறவனே கெடுத்து விட்டு வந்து தான் அவனே பேசுவான். இல்லை கெடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிவிட்டு அப்போ தான் பேசுவான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு. நாங்கள் தான் அன்றைக்கே சொன்னோம்ல இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் இவன் தான் சொல்லுவான், இவனே பின்னாடி ஆளை விட்டு செய்ய சொல்லுவாங்க. இது இந்த நாட்டினுடைய தலைவலி. இந்தியாவில், இந்த பிரபஞ்சத்திலேயே, இந்த உலகத்தில் இருக்கிற 193 நாடு என்னமோ இருக்குது, ஐநாவில் வரையறுக்கப்பட்ட நாடுகள் இருக்குதா? இந்த 200 நாடுகளில் வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு தான் 190 நாடுகள் வச்சுக்கோமே. இந்த 190 நாடில் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு மட்டமான ஒரு இழிபுத்தி உள்ளது, ஒரு ஒரு அது என்னது ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு நாடு இருக்குதுன்னா அது ஒரே ஒரு நாடு எதுனாக்கா நம்ம இந்திய ஒன்றியம் தான்.
இந்த மாதிரி குடும்பக்காரனும் கொள்ளைக்காரனும் கொள்ளையடிக்கிறவனும் திருடுறவனும் திருட்டு பயலும் வளங்களை கொள்ளையடிக்கிற பயல்கள்லாம் எவனுமே எந்த உலகத்துலையும் இந்த உலகத்தில் மேலே ஒரு உலகம் இருந்தாலும் சரி கீழே ஒரு ஏலியன் இருக்கிற ஊராக இருந்தாலும் சரி அங்கே கூட இந்த மாதிரி நல்லா நடக்காது. இங்கே மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இவங்க ஊரில் நடந்தால் மட்டும் அவங்க அப்படியே பூசி மொழிகிடுவாங்க, எல்லாம் மாற்றிடுவாங்க. புல்டோசரை வச்சு இடிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, பொம்பளைகளை ரேப் பண்ணுவாங்க, குழந்தைகளை ரேப் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த பிஜேபிக்காரனும் பேச மாட்டான், எந்த பிஜேபிக்காரனும் பேச மாட்டான். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும், முணுக்குனா போதும் அவங்களுக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க குசுவோட விடக்கூடாது. ஐயோ தமிழ்நாட்டில் குசு போட்டான் குசு போட்டான் குசு போட்டான். ஊர்வலத்தில் எல்லாமே தானே போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போட்டால் மட்டும் அது பெரிய விஷயமா மாறி. மக்களாகிய நாம் புரிந்து கொள்வோம், இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டை விட்டு, இந்த செந்தமிழ் நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவோம். நன்றி, வணக்கம்.